வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு உறவுகளுடைய உண்மையான அன்புக்கு அடிபணியக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கான பங்குனி மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த மாத கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். சுக்கிரன் மற்றும் புதன் பகவான் வக்கரம் அடையக்கூடிய நிலையும், செவ்வாய் பகவான் நீச்சமாகவும், ராகு பகவான் அஷ்டமத்தில் கேது பகவானுடைய நிலை சற்று சாதகம் இல்லாமலும், இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி குரு பகவானுடைய நிலையும் இருக்குங்க. இது போன்ற இந்த கிரகநிலையினுடைய அமைப்பு பங்குனி மாதம் என்ன மாதிரியான நன்மைகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாங்க. முதல்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தா சனி பகவான் ராசியிலிருந்து கும்பராசியை வழிநடத்தக்கூடிய இந்த மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கேது பகவான் அலைச்சல் மற்றும் இழுபறியான ஒரு நிலையை உருவாக்குவார். இழுபறினா ஒரு டைமுக்கு 2 டைம் எந்த வேலையுமே செய்கிற மாதிரி இருக்கும். வியாபாரம் இருந்தாலும் சரி, இல்லை குடும்பம் சார்ந்து ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஏபியில் நடக்காது. அந்த பிளான் ஏபிசிடின்னு ஜட்டு வரைக்கும் போகக்கூடிய நிலை. முதல்ல சொன்ன மாதிரி அந்த இழுபறியான நிலை அப்படிங்கிறது இந்த மாதம் உருவாகலாம். வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மை, அலுவலகத்தில் செய்யாத தவறுக்கு அவப்பெயர் ஏற்படுவது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை, ப்ரமோஷன் இது எல்லாமே தள்ளி போகிறது அல்லது வேறொரு நபரால் தட்டி பறிக்கப்படுவது அப்படிங்கிற மாதிரியான நிலை இந்த மாதம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. விரோதம், பகைமை அதிகமாகக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்கலாங்க. வேலை அதிகமாக இருக்கும், ஆனால் லாபம், பணம் கையிருப்பு இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது வர்ற காசுக்கு மேலே செலவு அப்படின்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். குடும்ப நிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக வீடு கட்ட மனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். புது வீடு கட்டக்கூடிய யோகம், வீட்டை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்குங்க. வாரிசுகளுக்கு ஸ்கூலு, காலேஜ் செலவு அப்படின்னு சொல்லி சின்னதாக அவங்களுக்கு ஒரு சளி, காய்ச்சல், மருத்துவ செலவுன்னு இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்க்காத எக்ஸ்ட்ரா செலவுகள் குழந்தைகள் மூலமாக இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொலைந்து போன பொருள்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. கும்பராசிக்கு அஷ்டமாதிபதி இந்த மாதம் வலுவிழந்து இருக்கக்கூடிய இந்த காலம் சகோதர சகோதரிகளுடைய வகையில் மனக்கசப்பு உருவாகும். இந்த பங்காளி சண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, கூட பிறந்தவங்களால ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கும். தாய் மாமன் வகையில் ஆதாயம் உண்டு. குடும்ப சண்டை இல்லாமல் எதிரி பகைவர்கள் தொல்லை, மன அமைதியை இதனால் கெடும். யார் யாரோ பண்ணிய தப்புக்கு நீங்கள் தண்டனையும் அவப்பெயரும் வாங்குற மாதிரி இருக்கும். கெட்ட பேர் வாங்க வைக்கணும்னே சொல்லி ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பங்குனி மாதம் மிக கவனமாக அனைவரையுமே அரவணைத்து செல்ல வேண்டிய மாதமாகவும், கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் ஏற்று நின்று விவாதம் பண்ணி நீங்கள் ஜெயிக்க பார்க்காதீங்க. அவங்க புத்தி அவ்வளோதான் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து கடந்து போக பாருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா 5-8 இடத்துக்கு இந்த மாதம் சொந்தக்காரரான புதன் பகவான் நல்ல நல்ல செய்திகளை, எதிர்பாராத ஒரு நல்ல பயனையும் பலனையும் தருவார். குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய மாதமாக இருக்கும். உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு, தொழிலுக்கு இருந்தாலும் சரி, பண வகையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க சப்போர்ட் இருக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வரவுக்கு மீறின கடன் அல்லது கமிட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது பணம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை மாற்றம், வீடு மாற்றம்னு சொல்லி லிஸ்ட்லேயே இல்லாத நிறையா நிகழ்ச்சிகள் அந்த மாதம் நடக்கும். முயற்சி செஞ்சால் படிப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை சகோதரிகளுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதன் மூலமாக வருமானம், குடும்பத்தில் சுப நிகழ்வு, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு நல்ல வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கடந்த மாதங்களை தாண்டி இந்த மாதத்தில் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் நண்பர்களுடைய வழிகாட்டுதல், ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் நினச்சிங்களோ, என்ன படிப்பு படிக்கணும்னு நினச்சிங்களோ இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக மாறும். இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் 4-9க்கு சொந்தக்காரரான சுக்கிர பகவான் மீனராசியில் வக்கரநிலை ஆகிறாரு. இந்த நிகழ்வு மேக்சிமம் நன்மையை தரும் அப்படின்னாலுமே பொருள் விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதற்கான கிரகநிலை நமக்கு உணரும். நகை, வீடு, காரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சுப செலவுக்காகவாவது விற்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகலாம். ஒரு 1000 ரூபாயாவது கடன் வாங்கக்கூடிய நிலை இந்த மாதம் இருக்குது. அலைச்சலுக்கு தகுந்த லாபம், வருமானம் இதெல்லாமே இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சின்னதாக சேமிக்கல அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு வாய்ப்பு இருக்காது. நிதிநிலையை பொறுத்த வரைக்குமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரியான நிலை இந்த மாதம் கடந்த மாதம் மாதிரி இருக்கலாம். பணம் சம்பாதிச்சு நிம்மதியாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா செலவுகள் தினம் தினம் தலைக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துகிட்டே இருக்குங்க. அரசியல் மற்றும் சேவை சார்ந்த பிஸ்னஸ்ஸு, கலைஞர்கள் இந்த மாதிரியான நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு கூட்டம், ரசிகர்ன்ற மாதிரி அல்லது உங்கள் ஆதரவாளர்கள் மாதிரி எப்போவுமே ஒரு கூட்டம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். உங்கள் இடத்துக்கு போட்டி அதிகரிக்கும். கவனமாக இருக்கணும். இந்த காலத்தை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னா பதவி உயர்வு, நல்ல வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள், மக்களுடைய ஆதரவு இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் நீங்கள் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அன்னை எப்போ சாவார் திண்ணை எப்போ காலியாகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுடைய இடத்துக்கு வரத்துக்கு
உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு நீங்கள் ஜெயிக்கலாம். இல்லை நீங்கள் கேர்லெஸ்ஸாக யாரையும் நம்பி சரி இவங்க நம்மளுக்கு வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல்னு சொல்லாங்க. இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியத்தினுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய 3-10 அதிபதியான செவ்வாய் பகவானுடைய நிலை முதல் 3 வாரங்கள் பெரிய ஆரோக்கியம் சார்ந்து தொல்லை வரக்கூடிய பெரிய தொல்லை இல்லைனாலுமே நீச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவானால் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஜாயின்ட் பெயின் வருது, எப்பவோ அடிபட்ட மூட்டில் வலி வருது, இடுப்பு வலி வருது, கழுத்து வலி, இந்த மாதிரியான வலிகள் மாறி மாறி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது உங்க ஒர்க்கு லைஃப் ஸ்டைலை பொறுத்து இது மாறுபடும். இது கம்பல்சரி கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி பெயின் உருவாகுமா அப்படின்னா கிடையாது. உங்களுடைய சுயஜாதகம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை முறை பொறுத்து நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸை பொறுத்து இந்த வழிகள் அப்படிங்கிறது உருவாகலாம். இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றுறதுக்கு ஏதாவது வழிபாடு மற்றும் பரிகாரம் இருக்கான்னு பார்த்தா ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நாளில் உடல் ஊனமுற்றோருக்கும் முதியோர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் மருத்துவ உதவிகள் நீங்கள் செய்யும்போது இந்த ஆரோக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது தொழில் மற்றும் குடும்ப நிலை பெட்டராக இருக்கணும், அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டோடு சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு கம்பல்சரி நீங்கள் செய்யலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் அல்லது 2 நெய் தீபம் 2ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே அன்னைக்கு ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம், உடை தானம், மருத்துவ உதவிகள் இதை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மற்றும் குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் கண்டிப்பாக தீர்ந்துடும். அதுபோக பரிகாரம்னு பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் பொய் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பரிகாரம். ஸோ அந்த 2 வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை வந்து இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்க முடியுங்க. ஸோ நண்பர்கள், இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபேவராக சாதகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாங்க, தப்பில்லை. நண்பர்களே, இந்த கும்பராசிக்கான இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். திருமணம் சார்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அல்லது பிஸ்னஸ் சார்ந்து நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கணும்னா உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கலாம், தப்பில்லைங்க. இந்த பதிவு நிச்சயமாக கும்பராசி நண்பர்களுக்கான இந்த பங்குனி மாதத்திற்கான பலன் மற்றும் வழிபாடு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வான பரிகாரமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. இது போன்ற ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.